இமாம் அலி கொமேனியுடைய நல்லடக்கத்திற்கு உலகத் தலைவர்கள் எல்லாம் கொடுக்கிறார்கள். 30 to 40 மில்லியன் மக்கள் கூட போறாங்க. அந்த நாளில் அமெரிக்கா முதலில் வார்த்தைகளின் மூலம் உலகத்தை கொக்கரிக்க வைக்கிறார்கள். நான் நினைச்சா ஒரு குண்டை போட்டு இந்த கூட்டத்தில் வந்து அவ்வளவு பெரிய சாகடிக்க முடியும். வெளிவிவகாரத்துறை அமைச்சர்களின் கூட்டத்தை பஹ்ரைன்ல போடுறாரு. இறந்த தலைவருக்கு உலகம் முழுவதும் கூடிக்கொண்டிருக்கிற நேரத்தில் அமெரிக்கா இந்த தாக்குதலை நடத்தியிருந்தால் பயம் ஏற்படும். ஈரான் வந்து கடுமையான டென்ஷன் ஆகி பிப்த் ஃபீல்ட் இருக்கக்கூடிய பஹ்ரைன் போய் கத்தர் எல்லா நாளையும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. போர் வந்து டு பி எக்ஸ்டெண்ட் ஒரு மாசம் இடப்பட்ட அந்த நாள்ல ஒரு 25 நாள்ல அவன் வந்து ஆயுதங்களை குவிச்சிட்டான். அமெரிக்கா கடல் பகுதிகளில் மட்டும்தான் தாக்குனாங்க. இப்போ நேத்து எப்ப வந்து ட்ரை பண்ண போறீங்க? சோழன் மேஸ், அசோக் நகர், வேளச்சேரி, அண்ணா நகர், பெருங்குடி மற்றும் பாரிஸ் கார்னர். மெரிபா பன்னீர் சோடா. ஐ ட்ரஸ்ட் மெரிபா. நாம எல்லாரும் ஒன்றிணைப்போம். சவுதியும் சரி, யுஏயும் சரி, கத்தரும் சரி, துருக்கியும் சரி, ஜோர்டானும் சரி, எகிப்தும் சரி, எல்லா நாடுகளும் சிரியால இருந்து, ஈராக்ல இருந்து, ஈரான்ல இருந்து, அப்புறம் பஹ்ரைன்ல இருந்து குவைத் வரை நாம இணைஞ்சிருவோம். ஓமன் நிறைக்கும். எதுக்கு அமெரிக்காவை அப்படின்னு சொன்னதுதான் அமெரிக்காவுக்கு தாங்க முடியும். வேற ஏதாவது பிளான் வைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் எங்கே அடித்தால் என்ன வழி வரப்போகிறது என்று இனி அநேகமாக இதை விட்டு போட்டு நான் நினைக்கிறேன் ஈரோப்பாவும் கூட தாக்க வாய்ப்பு. அப்ப இப்ப ஈரானுடைய இந்த பிரச்சனை இன்னும் பயங்கர நிலையில மாறப்போகுது. அப்படி மாறுகிற போது உலகம் ஸ்தம்பிக்கும். ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கின்ற சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் சுஃபியான் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சி சொல்வோம். சார் வணக்கம். ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் போர் உச்சக்கட்டத்தில் நடந்து ஒரு பொருள் சேதம், உயிர் சேதம் எல்லாத்தையும் கடந்து ஒரு நீண்ட நாட்களுக்கு அப்புறம் அமைதி பேச்சுவார்த்தையும் நடந்தது. போர் நிறுத்தம் வந்ததாக பார்த்தோம். இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்பட்டு ஒரு மாதம் கூட ஆகலை. போன மாதம் 17ஆம் தேதி தான் அதோடைய ஒப்பந்தம் ஏற்பட்டுச்சு. திடீரென்று ஒரு மாதத்துக்குள்ளேயே மீண்டும் அந்த போர் பதட்டம் உருவாகி இருக்குது. தாக்குதல் நடந்திருக்கிறதெல்லாம் பார்க்க முடியுது. என்ன நடந்தது சார்? நிச்சயமாக இந்த விவகாரத்தில் நீங்க கொஞ்சம் கவனித்து பார்த்தால் எந்த ஒரு நாடும் எந்த ஒரு மனிதனும் கொலை செய்யப்பட்ட ஒரு தேசிய தலைவர் சேதலி காமினி அந்த நாட்டை பொறுத்தவரை ஒரு 40 ஆண்டுகளுக்கு மேலான ஒரு வலிமை பெற்ற தலைவர். ஐஆர்ஜிசியுடைய போராட்டத்திலிருந்து இதுகாரம் அவர் படுகொலை செய்யப்பட்டார். படுகொலை செய்யப்பட்டதே அமெரிக்கா. அந்த படுகொலையின் காரணமாக அவர் அடக்கம் செய்வதற்கு நாட்களை அவர்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள். அந்த நாளில் அமெரிக்கா முதலில் வார்த்தைகளின் மூலம் உலகத்தை கொக்கரிக்க வைக்கிறார்கள். நான் நினைச்சா ஒரு குண்டை போட்டு இந்த கூட்டத்தில் வந்து அவ்வளோ பெரிய சாகடிக்க முடியும். யார் சொல்றா? அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். ஆனால் நான் அவ்வாறு செய்யலை. லண்டன்லேருந்து கார்டியன் பத்திரிகை கருத்து தெரிவிக்கிறது. 30 to 40 மில்லியன் மக்கள் அதில் கூட போகிறாங்க, கூடினார்கள். நேற்று கூட கடைசி கூட்டம் ஈராக்கில் ஷியா பிரிவினுடைய முக்கியமாக கர்பலா இந்த மாதிரி இடங்களில் கூடி நேற்றிரவு வந்து அடக்கம் செய்து விட்டார்கள். அதற்கிடையில் போரை ஆரம்பித்தது யார் என்ற கேள்விக்கு நாம் பதிலை போட வேண்டும். ஹெர்முஸில் 14 அக்ரிமெண்ட், 14 பாயிண்ட்ஸ். அதன் முதலாவது பாயிண்ட்ஸ் என்னவென்றால் 60 நாட்களுக்கு பின்பு நாம் இந்த அணு ஆயுதங்கள் என்ரிச் செய்யப்பட்ட ஸ்டாக் பைல்ஸ் அதை தரலாமா தரக்கூடாதா, அதை எப்படி வைக்கணுங்கிற 60 நாளைக்கு அப்புறம் பேசிக்கிடுவோம். இந்த 60 நாளுக்குள்ள நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு தான் பேசினாங்க. இந்த 60 நாளுக்குள்ள ஹெர்முஸ் வளைகுடாவில் அமெரிக்காவும் தடுக்கக்கூடாது, ஈரானும் தடுக்கக்கூடாது. எல்லா நாடுகளும் சரக்கு அனுப்பிக்கிட்டே இருக்கலாம். ஈரானும் தன் சரக்கை உலகம் முழுவதும் சப்ளை பண்ணலாம். அப்படிதான் அக்ரிமெண்ட். பாரம்பரியமான ஒரு வழியில போயிட்டே இருக்கும். இப்போ எப்படி போதோ அப்படி போகும். அவ்வளவுதான். இது 2வது. 3வது, போர் செஞ்சு இழப்பீட்டுனால ஒரு 28 லட்சம் கோடி ரூபாயை நாங்கள் தந்துடுறோம். யார் சொன்னா? அமெரிக்கா. அமெரிக்கா மட்டும் இல்லை, எல்லாரும் சேர்ந்து அது 28 லட்சமா கொடுக்க மாட்டாங்க. கம்பெனிகள் மூலம் அப்படி இப்படி ஒரு அக்ரிமெண்ட்ஸ். அப்புறம் இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையே போரை உடனே நிறுத்திடணும். இஸ்ரேல் உள்ள இருந்து படையை ரிவோக் பண்ணணும். அப்புறம் 5வது கோரிக்கை வந்து ஈரானுடைய முடக்கப்பட்ட ப்ரோசன் அசட்ஸை வந்து ரிலீஸ் பண்ணணும். அப்புறம் 6வது வந்து ஈரானுக்கு மேலே உள்ள தடைகள்லாம் நீக்கப்பட்டது. 7வது வந்து ஈரான் வந்து இன்டர்நேஷனல் லெவலில் இப்படி 14 பாயிண்ட். இப்போ உலகத்தில் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்க? இந்த பாயிண்டை போட்டு இந்த பாயிண்டை வழி நடத்தி கொண்டிருக்கும் போது அமெரிக்காவுடைய மார்க்கோ ரூபியோ வெளிவிவகாரத்துறை அமைச்சர்களின் கூட்டத்தை பஹ்ரைன்ல போடுறாரு. என்ன பேச்சுன்னா 60 நாட்குள்ள எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. 60 நாட்குள்ள உலகம் அமைதியாகும், சப்ளை செயின் கெட்டு போயிடக்கூடாது. அமெரிக்காவிலையும் ஒரு கேலன் பெட்ரோல் $5 ஆக போகுது. இந்தியா, சீனா எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு. பெட்ரோல், உரம் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு.
நல்ல முறையில் நடத்தணும். சரி, ஈரானுக்கு வந்து போர் செய்யறதுனால பிரயோஜனம் கிடையாது. ஈரானும் ஒப்புக்கொண்டு பாகிஸ்தானுடைய ஹசீம் முனீர், கத்தருடைய அப்துல் ரஹ்மான் அல் தானி எல்லாரும் சேர்ந்து போட்டாங்க. அப்போ இந்துக்கு இடைப்படையில் 60 நாட்கள்ல இதை சரி பண்றதுக்கு தான் அமெரிக்காவும் ஈரானும் முயல வேண்டுமே தவிர, இதுக்கு இடையில கம்ப உருவுற மாதிரி மார்க்கோ ரூபியோ ஒரு கூட்டத்தை போடுறாரு. மத்திய கிழக்குல கூட்டத்தை போட்டு சவுதி அரேபியா, ஈரானுடைய சமாதானத்தில் ஈடுபட்ட ஓமன், சமாதானத்தில் ஈடுபட்ட கத்தர், யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், குவைத், பஹ்ரைன், இப்படி எல்லா நாடும் கூட்டி ஒரு அறிக்கை விடுறாங்க. அந்த அறிக்கையில சொல்றாங்க, ஈரானுடைய பேராயுதங்கள் அணு ஆயுதங்களால ரொம்ப பயமா இருக்கு. ரெண்டாவது சொல்றாங்க, ஈரான்ல பலிஸ்டிக்ஸ் ஏவுகணைகள் இருக்கக்கூடாது, ஈரானுடைய ஐசிபிஎம் இருக்கக்கூடாது என்று குழப்பக்கூடிய நிலைய அமெரிக்கா தனது வெளிவிவகாரத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ வைத்து மற்ற வெளிவிவகாரத்துறை அமைச்சர்களாம் வச்சு குழப்புறாங்க. இப்போ நீங்க இதுல சிந்திச்சு பாருங்க. ஏமா அக்ரிமெண்ட் போட்டிருக்கு, அதுல அமெரிக்காவும் தான் ஒண்ணு, எல்லா நாடும் தான் இருக்கு. சவுதி அரேபியா இருக்கு, யுஏஇ இருக்கு, கத்தர் இருக்கு. அப்புறம் வேற என்ன கூட்டம் போட்டு சொல்றீங்க? அதுதான் எழுதியிருக்கேங்க. இந்த கூட்டத்துல ப்ராக்சிகளுக்கு சப்போர்ட், ஹவுதி இருக்கு, ஹமாஸ் இருக்கு, ஹிஸ்புல்லா, இதை பத்திலாம் பேசல அமெரிக்கா. இந்த கூட்டத்துல பலிஸ்டிக்ஸ் மிசைல் ஃபத்தா 1, ஃபத்தா 2, கைபர் ஷகான், சிஜ்ஜீலு, குர்ரம் ஷோகரு, இமாமத், இப்படி நிறைய இருக்கு. அதெல்லாம் பத்தி யாருமே பேசல. இந்த விஷயத்துல எதுவுமே பேசாத போது அமெரிக்கா வழிநடத்தக்கூடிய நேரத்துல திடீர்னு குழப்பி விடுறாங்க. வெண்ணெய் திரண்டு வருகிற நேரத்தில் தாலி உடைக்கும். அப்போதான் எனக்கு தெரியும் அமெரிக்கா ஏதோ ஒரு குழப்பம் செய்ய முடிவு கட்டுகிறார்கள். ஏன்னா அந்த ஒப்பந்தத்தை கையெழுத்து போட்டதுல முழு திருப்தி இஸ்ரேல் கிடையாது. இஸ்ரேல் இந்த ஒப்பந்தம் எங்கள் நாட்டுக்கு எதிரானதுன்னு சொல்லிட்டே இருக்காங்க. அமெரிக்காவிலும் சில செனட் மெம்பர்களும் அமெரிக்கா தன்னுடைய மரியாதை இழந்த ஒரு ஒப்பந்தத்தை போட்டிருக்கிறாங்க, ஈரான் ஒரு வல்லாதிக்க நாடாக மாறிவிடும் என்றெல்லாம் குழப்பி இவர்கள் அமல்படுத்துவதற்கு ஏதுவாக நல்ல காலகட்டத்தில் சிறந்த முறையில் உலகம் அமைதி பெறும் நேரத்தில் அமெரிக்கா குழப்பி விட்டதுமல்ல, இமாம் அலி கொமேனியுடைய நல்லடக்கத்திற்கு உலகத் தலைவர்கள் எல்லாம் கூடுகிறார்கள். நான் நினைத்தார் கொலை செய்வேன் என்ற வார்த்தைகளை சொல்லிவிட்டது மட்டுமல்ல, ஹெர்மூஸ் வளைகுடாவில் எந்த அக்ரிமெண்ட் படி போட்டிருந்ததோ அதே அக்ரிமெண்ட் படி ஈரான் நடக்கிறது. அமெரிக்கா ஓமனுக்கு பகுதியில் இருக்கக்கூடிய மற்றொரு பகுதியில் புதிய வழியை உருவாக்கி இதே ஹெர்மூஸ்ல அது உடைய கப்பலை அனுப்புறாங்க. இந்த நேரத்தில் ஈரான் சொல்லுது, அக்ரிமெண்ட் போட்டது இப்படித்தான் போட்டிருக்கு, அக்ரிமெண்ட்ல சுங்கச்சாவடி கட்டணம் வசூலிக்கப்படாது, நாங்க வசூலிக்கல, ஆனா நாங்க டேபிளுக்கு கீழே நாங்க ஒரு அக்கௌண்ட் வாங்கிடுவோம், சர்வீஸ் கட்டணும். அது அப்படிதான் பேசினாங்க ராஜ்ய ரீதியாக. ஓமனோடு மேனேஜ் பண்ணிக்கோம் அப்படின்னு இருக்கும்போது அமெரிக்கா அங்க வந்து புதுசா ஒரு வழியை உருவாக்கி ஓமனை மிரட்டி கொண்டு வர்றது தப்பு அப்படின்னு ஈரான் சொல்லுது. ஒப்பந்தத்தை மீறுது அமெரிக்கா. ஆமா, ஒப்பந்த மீறல் தானே. இப்ப அவங்க சொல்றாங்க ஒன்னும் சொல்லல, அமெரிக்கா போட சொல்லி 3 கப்பலை வேண்டுமென்றே அனுப்புறாங்க. அதுதான் தாக்குனது ஈரான். இந்த 3 கப்பலை போகக்கூடாதுப்பான்னு ஈரான் சொல்லுது. அதையும் மீறி போகுது. ஈரான் தாக்குதல் நடத்துறாங்க. ஆனா ஈரான் வெளிப்படையாக நாங்க தான் தாக்குதல் நடத்தணும்னு ஒரு வார்த்தை கூட சொல்லல. ஓகே. ஆனால் தாக்குதல்ல பெரிய அளவுல இல்லை, பின்னாடி தாக்கியிருக்காங்க, கப்பல் கொஞ்சம் பின்னாடி லைட்டா டேமேஜ் ஆயிருக்கு, மற்றபடி எண்ணெய்களோ எதுவும் சிதறல, ஆட்கள் எதுவுமே போகல, உயிர் எதுவும் போகல, கப்பல் நல்ல முறையில் 3 முறை போயிட்டு. உண்மையிலேயே அமெரிக்காவுக்கு இந்த ஒப்பந்தம் அமல்படுத்தணும்னா ஈரானை வான் பண்ணிட்டு இருக்கணுமா இல்லையா? ஈரானுடைய கேஷிம் தீவுகள், ஈரானுடைய ஷிர்கு தீவுகள், பந்தர் அப்பாஸ் எல்லாத்துலேயும் அடி, கடுமையான அடி அடிச்ச உடனே, இத்தனைக்கும் இறந்த தலைவருக்கு உலகம் முழுவதும் கூடிக்கொண்டிருக்கிற நேரத்தில் அமெரிக்கா இந்த தாக்குதலை நடத்தியிருந்தால் பயம் ஏற்படும். ஈரான் வந்து கடுமையான டென்ஷன் ஆகி 5th ஃப்ளீட் இருக்கக்கூடிய பஹ்ரைன், குவைத், கத்தர் எல்லா நாடையும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பதிலுக்கு பதில். இந்த தாக்குதல் நடந்து முடிஞ்ச பிறகு மறுபடியும் நேற்று 80 நிலைகளில் அமெரிக்கா ஒரு 48 மணி நேரத்தில் மறுபடியும் தாக்கியிருக்காங்க. அதில் மஷாக் அப்படிங்கிற ஒரு ஊர், அது கிட்டத்தட்ட கத்தர் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு செழிப்பான ஊர், அழகான சாலைகள், அழகான ரோடுகள், உயர்ந்த கட்டடங்கள். அந்த ஊர்ல பாலங்கள் தகர்க்கப்பட்டது, பந்தர் அப்பாஸ் சறுக்கப்பட்டுகிறது. இன்னொன்று கெய்னரோ அப்படிங்கிற ஒரு ஊர், அதே மாதிரி ஷிர்குங்கிற ஒரு தீவு. இது ஒரு மனித விரோத, இது இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகளுக்கு எதிரானதுன்னு அப்பாஸ் அராக்சி சொல்ல,
ஈரானுடைய உச்சபட்ச தலைவருக்கு நெருக்கமான பக்கர் கலிபாப் அவர் என்ன சொல்கிறார் என்றால், ஒப்ரஷன் இது ஒரு அடக்குதல் முறை. நாங்கள் அடக்குதலுக்கு ஒருபோதும் அமைதியாக இருக்க மாட்டோம், பணிய போவதும் இல்லை. என்னதான் செய்தாலும் ஹெர்மூஸ் எங்களுடைய சாவரின், இது எங்க லேண்டு, அதை நாங்கள் நெவர் கெட் ரீட், ஒருபோதும் விட்டு அகலப் போவதும் இல்லை, ஒருபோதும் கையளிக்க போவதும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப நேற்று மாலை நல்லடக்கம் முடிந்து விட்டது. இப்ப நேற்று மாலை நல்லடக்கம் முடிந்த பிறகு அநேகமாக இன்றைக்கு அல்லது நாளை தாக்குதல்கள் நடைபெறுவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறது. இப்போ இந்த நிலையில யூரோப் யூனியன் எண்ணெய் இல்லாமல் தவிக்கின்றது. மிக அதிகமான பாதிப்பு இந்தியாவுக்கு தான். இந்தியாவுக்கும் பாதிக்கும், சீனாவிலும் பாதிக்கும். இப்பொழுது இந்த இடைப்பட்ட காலத்தில் ஈரான் 60 மில்லியன், எத்தனை மில்லியன், 60 மில்லியன் பெட்ரோலை வித்திருக்கிறார்கள். அதாவது குரூடாய் கிட்டத்தட்ட 6 கோடி பேர். அப்போ ஈரானுக்கு ஒரு பெரும் லாபம் வந்துட்டு. அமெரிக்காவுடைய திட்டம் என்னவென்றால், இஸ்ரேலுடைய திட்டம் என்னவென்றால் வேறு ஒன்றும் இல்லை. ஹெர்மூஸை அவர்கள் அவர்கள் எங்களுக்கான இடம் என்று எடுத்துக்கொண்டால் ஆண்டுக்கு 40 பில்லியன் லாபம். அது எத்தனை இந்திய மதிப்பிற்கு 4 லட்சம் கோடி. ஏற்கனவே 28 லட்சம் கோடி கொடுக்கிறதா ஒப்புக்கொண்டிருக்காங்க. இப்போ இந்த அக்ரிமெண்ட் ஒப்பந்தமானா தினமும் எண்ணெய் சப்ளைல மட்டும் 500 மில்லியன் வரும். எத்தனை மில்லியன்? 500 மில்லியன். அது அவனுடைய எண்ணெய் வித்து அவன் சம்பாதிக்கல, இவனுக்கு என்ன பிரச்சனை? அவனுடைய பணம் 10 லட்சம் கோடி இருக்கு, அதை ப்ரோசன் ரிலீஸ் பண்ணிட்டா அவனுக்கு பணம் வந்துடும். இந்த 27 லட்சம் கோடி வந்துடும், எங்கேயோ போயிடுவாங்க. இதெல்லாம் ஏற்றுக்கொள்வார்களா யூதர்கள்? இதெல்லாம் அமெரிக்கா ஏற்றுக்கொள்ளுமா? ஏற்றுக்கொள்ளாது. இந்த நிலையில்தான் இன்றைக்கு தாக்குதல்களை அவர்கள் நடத்தி 90. இல்லை இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த போர் நிறுத்த ஒப்பந்தங்கள்ல 14 அம்சங்களை தீர்மானங்களை கொண்டு வந்தாங்க. 14 கொண்டு வந்து அந்த 5வதுல தான் சில சர்ச்சைகள் ஏற்பட்டிருக்கதா சொல்றாங்க. என்னது? அது ஹர்மூஸ் சம்பந்தமான விஷயங்களை தான் சொல்றாங்க. அது என்ன சார்? அதைத்தான் நான் இப்ப சொல்றேன். அந்த 5வதுல ஹெர்மூஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது போருக்கு முன்னாடி ஹெர்மூஸ் வளைகுடா என்ற பேச்சே கிடையாது. ஈரானை பொறுத்தவரை அவர்களுக்கு அணுகுண்டு என்று ஒன்றே தேவையில்லை. ஈரானுக்கு இருக்கிற அணுகுண்டே ஹெர்மூஸ் தான். ஈரான் என்ன சொல்லுது, கடல் பகுதியில 21 நாட்டிக்கல் மைலுக்குள்ள நாங்க இருக்கோம். இந்த பக்கம் ஒரு 10-11 ஓமன், அந்த பக்கம் நாங்க. டெப்த் 8 கிலோமீட்டர். சார் இப்போ இந்த ஒரு போர் அமெரிக்காவிலையும் பெரிய அளவுல இழப்பு, ஈரானையும் பெரிய அளவுல இழப்பு, இதெல்லாம் தாண்டி தான் உலக இழப்பு, இதெல்லாம் தாண்டி தான் ஒரு அமைதி கொண்டு வரும் அப்படின்னு சொன்னா உலக நாடுகள் முழுக்க ஒரு எதிர்பார்ப்போட இந்த அமைதி போர் நிறுத்தம் நடந்துச்சு. உண்மைதான். இப்போ மீண்டும் இந்த போர் ஆரம்பிக்குது, பின்ன ஒரு கழகத்தை அமெரிக்கா ஏற்படுத்துதுன்னா ட்ரம்புடைய நோக்கம் தான் என்ன? ட்ரம்புடைய வியூகம் தான் என்ன? ட்ரம்புடைய வியூகம் வேற ஒன்றும் இல்லை. ட்ரம்ப் இந்த முறையோடு எலெக்ஷன்ல நிற்க முடியாது. பாயிண்ட் நம்பர் 1. ட்ரம்ப் எப்படின்னா, இந்த அக்ரிமெண்ட் சைன் ஆயிருந்துச்சுன்னா அமெரிக்காவுக்கு ஒரு கருப்பு வரலாறு. அமெரிக்காவுடைய நியூயார்க் டைம்ஸோ, வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலோ, வாஷிங்டன் போஸ்ட், லண்டன் பிபிசி இப்படி எழுதியிருக்காங்க, அமெரிக்கா தோல்வி அடைந்தது. அப்ப அமெரிக்கா தோத்ததை அவனால ஏற்றுக்கொள்ள முடியாது. உண்மையிலேயே தோத்து போச்சு. எப்படி தோத்தது? ஹெர்மூஸ் வளைகுடாவில் ஒப்பந்தம் போட்டாங்க, அணு ஆயுதத்தை அவங்களால பறிக்க முடியல. அமெரிக்காவுடைய யுஎஸ்எஸ் ஜெரால்ட், யுஎஸ்எஸ் ட்ரிப்போலி, யுஎஸ்எஸ் ஆப்ரஹாம் லிங்கன் எல்லா கப்பல்களும் போயிட்டு கர்க்கு தீவுல நான் தரைப்படையை கொண்டு அடிக்க போறேன்னு அமெரிக்கா சொல்லுது. இப்ப அமெரிக்காவுக்கு என்னவென்றால், ஈரான் வெற்றி பெற்று விட்டது என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அமெரிக்காவுக்கும் நல்லா தெரியும். ஏன்னா ஒரு சின்ன சுஜிரிபி நாட 1000 லட்சம் கோடி, 1000 பில்லியன் டாலர் அமெரிக்காவுடைய இராணுவ பட்ஜெட். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஸ்டெல்த் விமானங்கள், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஏர் ஸ்டிக்கர், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மோனிஷன்ஸ், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக்ஸ் வார்ஃபர், எலக்ட்ரானிக் இருக்கக்கூடிய ரெடார் கருவிகள், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஜாடர், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கப்பல்கள், குரூஸ், இதெல்லாம் பார்க்கும்போது ஈரான் ஒன்றுமே இல்லையே. இப்போ ஈரான்கிட்ட அமெரிக்கா கப்பற்படை இல்லைங்கிறான், விமானப்படை இல்லை, உண்மைதான். அவரிடத்தில் பலிஸ்டிக் தொழில்நுட்பம் இருக்கிறது, அவரிடத்தில் குரூஸ் தொழில்நுட்பம் இருக்கிறது, அவரிடத்தில் ஐசிபிஎம் இருக்கிறது, இன்டர் கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல். இந்த ஒப்பந்தத்தை விட்டு போய்விட்டார். அவசர கதியில் அமெரிக்கா ஒப்பந்தத்தை கையெழுத்து போட்டார்கள். பிராந்திய வல்லரசாக ஈரான் மாறிவிடும். ஈரான் இப்போதே மாறிக்கொண்டுதான் இருக்கிறது.
பிராந்திய வல்லரசாக மாறும்போது ஈரான் ஒரு கருத்தை சொல்கிறார்கள். நாம எல்லாம் அரபுகள், நாம பர்ஷியன்ஸ், எல்லாம் அரப்ஸ். நமக்கு நேட்டோவை போல ஒரு படை வேண்டும். நாம் மட்டுமே இந்த மத்திய கிழக்கிற்கான அரசியல் சுதந்திரம், செக்யூரிட்டி ஆஃப் த ரீஜன், அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணக்கூடிய ரைட் எங்களுக்கு தான் இருக்கு. நாம எல்லாரும் ஒன்றிணைவோம். சவுதியும் சரி, யுஏயும் சரி, கத்தரும் சரி, துருக்கியும் சரி, ஜோர்டானும் சரி, எஜிப்டும் சரி, எல்லா நாடுகளும், சிரியாவிலேருந்து, ஈராக்லேருந்து, ஈரான்ல இருந்து, அப்புறம் பஹ்ரைன்ல இருந்து குவைத் வரைக்கும் நாம இணைஞ்சிருவோம், ஓமன் வரைக்கும். எதுக்கு அமெரிக்காவை அப்படின்னு சொன்னதுதான் அமெரிக்காவுக்கு தாங்க முடியவில்லை. நல்லா சொல்ற புரியுதா? ஆகவேதான் நீங்க இப்ப கேட்டீங்கல்ல, அமெரிக்கா என்ன வருது, அமெரிக்காவுக்கு ஒண்ணுமே தேவையில்லைங்க. தன்னுடைய பலம் போது தன்னுடைய அடிமடியில் அமெரிக்காவுக்கு என்ன தேவை இருக்கு? அது இங்கே இருக்கு, அது எங்கேயோ இருக்கு. இந்த ஹெர்மூஸ்ல உள்ள பெட்ரோல் அமெரிக்காவுக்கு பாதிக்கப்படுதா? இல்ல. அவன் நாட்டுல எவ்வளவு பெட்ரோல் இருக்கு. தன்னுடைய பொருளாதார ஆதிக்கம் குறையுதுல அரபு நாடுகளுடைய உதவியில. இப்ப அமெரிக்கா என்ன செய்யறான்? பில் போட்டுட்டு இருக்கான். படைகளை கொண்டு நிறுத்தி வச்சு எல்லாத்துக்கும் பில்லு. ஒன்று பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, ஈரான் வந்துச்சுன்னா யுவான் மூலமாக டிரான்சாக்ஷன் நடத்தப்படும் சொன்னான். யுவான் எங்க உள்ளது? சீனா. இப்போ அமெரிக்கா வந்து 1970க்கு அப்புறம் பெட்ரோ டாலர் அப்படிங்கிற ஒரு ஃபார்மேட்டை உருவாக்கி 1 லிட்டர் 1/2 லிட்டர் போனாலும் டாலர் தான் டிரான்சாக்ஷன். அப்போ ஏராளமான டாலர் தேவைகள் அதிகரிக்க அதிகரிக்க உலகத்தின் டாலருடைய வலிமை கூடிக்கொண்டே போகும். டாலர் ஆதிக்கமாகவே மாறுச்சு. அதை உடைப்பதற்குத்தான் பிரிக்ஸ் ஒரு கூட்டமைப்பு அமைச்சிருக்கிறாங்க. இந்தியா, ரஷ்யா, தென்னாப்பிரிக்கா, பிரேசில், சீனா, 5 நாடுகள். அது இன்னும் செயல்பாட்டுக்கு வரல. அப்ப அமெரிக்காவுடைய டாலருடைய டீக்ரேட் ஆக்டிவிட்டீஸுக்கு மூல காரணமாக யார் இருக்கா? ஈரான். ஈரானுடைய நட்பு நாடுகள் ரஷ்யாவோடு, வடகொரியாவோடு, சீனாவோடு. அப்போ ஈரான் வளர்ந்தது மத்திய கிழக்கே அவர்கள் கையிலே காவு கொள்ள போகிறார்கள். இதுக்கு இடையில சவுதி அரேபியா அமெரிக்கா வேணாங்கிற லெவலுக்கு வந்துட்டாங்க. சவுதி அரேபியா இந்த போர்னால பெரும் பாதிப்புக்குள்ளானது. அரம்கோ கம்பெனி அடிக்கப்பட்டது. அதனால அமெரிக்காவுடைய தாட் சிஸ்டம், டெர்மினல் ஹை ஆட்டிடியூட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், பெட்ரியாட் சிஸ்டம் எல்லாத்தையும் எடுக்க போறதாகவும், ஏர் ஸ்ட்ரைக் செய்யக்கூடிய விமானங்கள், F சீரிஸ் விமானங்கள் அதையும் எடுக்க போவதாகவும் இப்பொழுது அவர்கள் பாகிஸ்தானை உள்ளே கொண்டு இறக்கியிருக்கிறார்கள். 15,000 படைகள் சவுதியை பாதுகாக்கிறது. சவுதியும் பாகிஸ்தானும் அணுகுண்டு தேவைப்பட்டாலும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணியிருக்காங்க. பாகிஸ்தானுக்கு இருந்த கடனுக்கு 27,000 கோடியை சவுதி கொடுப்பதாக ஒப்புக்கொண்டு கொஞ்சம் கொடுத்திருக்கிறார்கள், மீதி கொடுப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். இந்த சூழ்நிலையில் அமெரிக்காவுக்கு என்ன தேவை என்று நீங்கள் கேட்டது, அமெரிக்கா இதுதான் தேவை. தங்க முட்டை இடும் வாத்தல்லவா மத்திய கிழக்கு, அதுல கொஞ்சமா, ஹெர்மூஸ்னா கொஞ்சமா, அதே மாதிரி செங்கலன்னா கொஞ்சம் பிராந்தியம். ஆகவேதான் அவர்கள் தங்களுடைய வேட்டை விலங்குகளாக இஸ்ரேல வச்சிருந்தாங்க. எல்லாரையும் அடிமைப்படுது. இந்த அந்த அந்த கான்செப்டை ஈரான் உடைச்சிருச்சு. இஸ்ரேலுக்கும் பாதிப்பு, அப்புறமா எல்லா அமெரிக்காவுக்கும் பாதிப்பு. இவர்களை எதிர்த்து அமெரிக்காவால் எந்த நாடு இந்த போர் மூலமா என்ன எதை பணிய வைக்கணும்னு பாக்குறாங்க? ஈரானை அழிக்கிறது தான். இப்போ இந்த போர் வந்து நேற்று ஆக்சிஸ் நாளிதழ் வந்து ஒரு செய்தி வெளியிட்டு, இந்த போர் வந்து டு பி எக்ஸ்டெண்ட் 1 மாசம். இந்த இடப்பட்ட அந்த நாள்ல ஒரு 25 நாள்ல அவன் வந்து ஆயுதங்களை குவிச்சிட்டான் அமெரிக்கா. ஆயுதங்கள்லாம் பெரிய அளவுக்கு ஆயுதங்கள் இல்லை. ஏன்னா அது குயிக்கு உடனே செஞ்சு உடனே செய்ய முடியாது. அதுக்கு 2 வருஷம் 3 வருஷம் ஆகும். ஏதோ ஒரு விதத்தில் அவர்கள் தயாராகி இருக்கிறார்கள். இப்போ ஆக்சியோஸுடைய கருத்துப்படி ஒரு 3 நாள் 4 ஒரு 2 வாரம் 3 வாரத்துக்கு போர் நடத்தணும். இப்போ இன்னைக்கு காலையில் வந்த தகவல், இதுவரைக்கும் ஹெர்மூஸ்ல மட்டும்தான் போர் நடந்துச்சு, கடல் பகுதிகளில் மட்டும்தான் தாக்குனாங்க. இப்போ நேற்று மசாத் அப்படிங்கிற ஒரு நகம், மாஸ்கட்டா மசாத் சோன்சோ பிளேஸ் பில்டிங்கில் உடைச்சிருக்கிறாங்க. 2வது அலி கொமேனியுடைய மருத்துவமனையை அடித்து தாக்கியிருக்காங்க. மருத்துவமனை. 3வது பிரிட்ஜஸ், கனெக்டிவ் பிரிட்ஜஸ், மக்கள் பயணிக்கக்கூடிய, டிரான்ஸ்போர்ட் செல்லக்கூடிய, மக்களுக்கு இம்பார்ட்டண்டான ஏராளமான பாலங்கள் 90 இடங்களில் தாக்கியிருக்காங்க. 80லேருந்து 90 மருத்துவமனைகள், பெரிய உயர்ந்த கட்டிடங்கள், கஷிம் தீவு, கெய்னர், நான் சொன்ன மாதிரி ரிஃபைனரி சென்டர், இப்படி எல்லாவற்றையும் அடிப்பதன் மூலம் இந்த நாட்டை உருக்குலைத்து கொண்டு வரணும். எப்படி காசாவை உருக்குலைஞ்சாங்க? காசால இப்ப ஏதாவது இருக்கா? ஒண்ணுமே இல்லை. பிச்சைக்காரர்களாக குழந்தைகள்லாம் இறந்து மணல் முகடாக மாறி போச்சு. அங்கதான் அவங்க பள்ளிவாசல் இருக்கு, இதுல பள்ளிவாசல் இருக்குன்ற மாதிரி. அப்படி ஒரு நிலைக்கு நீ கொண்டு வந்துட்டு அவன் தன்னால சரி வருவான் அப்படின்னு அவனுக்கு ஒரு ஐடியா கொடுத்தனால இப்போ இவங்க அந்த மாதிரி ஒரு நடவடிக்கைக்கு வர்றாங்க. யாரு? அமெரிக்கா. காசாவை எப்படி இஸ்ரேலாகிய நாங்கள் மாற்றினோமோ அதே போல நீ மாற்றி ஈரான, அவன் ஆட்டோமேட்டிக்கா வந்துடுவான்.
ஆனால் அது நடக்காது. அந்த பூமி வேறு, இது வேறு. ம். ஈரானுடைய இப்ப திட்டம் இதுவரைக்கும் அமெரிக்க நிலைகளை மட்டும்தான் தாக்கி கொண்டிருந்தார்கள். கத்தர்ல தாக்குனாங்க, சவுதியில தாக்குனாங்க, அதை போட்டு யுஏஇல தாக்குனாங்க, குவைத்தில் தாக்குனாங்க. இப்போ அவங்க வேற ஏதாவது பிளான் வைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் எங்கே அடித்தால் என்ன வழி வரப்போகிறது என்று இனி அநேகமாக இதை விட்டு போட்டு நான் நினைக்கிறேன் யூரோப்பாவிலும் கூட தாக்க வாய்ப்பு. ஓ. ஏன்னா அவங்கள்ட்ட ஐசிபிஎம் இருக்கு. ஐசிபிஎம்ல நான் உங்களுக்கு சொன்னல கொர்ரம் சோர் 5th 4வது லேப் அப்கிரேடு 5வது கிரேடு அதை வைத்து அடிக்க ஆரம்பித்தால் அது இந்த பக்கம் டியூகோ கார்சியாவில் வரும், இந்திய பெருங்கடல்ல. அப்படி இப்படி திருப்பிட்டு இப்படி திருப்பிட்டுனா இது டியூகோ கார்சியா 2000 கிலோமீட்டர், 4000 2000 இல்லை 4000, ஈரான் இஸ்ரேல் 2000, அதை தாண்டி 4000. அப்படி திருப்பிட்டா ஐரோப்பாவில் போயிடும். ஐரோப்பாவில் எங்கெங்கெல்லாம் அமெரிக்காவுடைய நிலைகள் இருக்கோ அங்கே தாக்குவாங்க, ஐரோப்பாவை தாக்க மாட்டாங்க. அப்படி இப்போ உலகத்தினுடைய எஸ்கலேஷனாக இருக்கு. ரொம்ப அளவுக்கான கொதிநிலையிலான போராட்டம் இருக்கிறது. அதே மாதிரி உக்ரைன் பிரச்சனை ரஷ்யாவுக்கு இடையில போயிட்டு இருக்கு. ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் மற்ற நாடுகளுக்கு இடையிலே போயிட்டு இருக்கு. அப்போ இப்போ ஈரானுடைய இந்த பிரச்சனை இன்னும் பயங்கர நிலையில மாறப்போகுது. அப்படி மாறுகிற போது உலகம் ஸ்தம்பிக்கும். அமெரிக்கா ஒரு மாசம் போர் செஞ்சாலும் அமெரிக்காவிற்கு இப்போ என்ன எதுவுமே நீ விட மாட்டான் ஈரான். நீ எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்ன எனக்குன்னா வித்து ஓரளவுக்கு வந்துருச்சு காசு, சரி போதும் பார்ப்போம். ஏன்னா இப்போ அதனால தான் பழி வாங்குறதுக்கு ஹெர்மூஸை விட்டுட்டு மக்களுடைய ஆதாரங்களை அடிக்கிறான். மக்களுடைய உணவில் கை வைக்கிறது, மக்களுடைய சாலைகளை கை வைக்கிறாங்க, ரயில்வே ட்ராக் அடிச்சிருக்காங்க. நீங்க யோசனை செஞ்சு பாருங்க, இமாம் அலி கொமேனியுடைய மருத்துவமனை, ரயில்வே ட்ராக், மக்கள் பயணிக்கக்கூடிய ரயில்வே தண்டவாளங்கள். மூன்றாவதாக அவர்கள் அடித்திருக்கிறது வேற ஒன்றும் இல்லை, பாலங்கள், பிரிட்ஜஸ். அப்போ டிரான்ஸ்போர்ட் எல்லாமே கட் ஆகும், பெரும் சிக்கல் உருவாகும். அப்போ இது ஏதோ ஒரு நோக்கம் இல்லாமல் அடிக்கல, நீண்ட தூரம் நோக்கம் உண்டு இருக்கிறது அமெரிக்காவுக்கு. இதுவரை கடலுக்குள்ளே அடித்து கொண்டிருந்தார்கள், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது மக்கள் வாழுகிற இடங்களில் அடிக்கிற போது ஆக்சியோஸுடைய கருத்து ஒரு மாதம், இட்ஸ் டேக்ஸ் மோர் மந்த், ஒரு மந்த்துக்கு மேலே போகும்போது சம்திங் குட் ஹேப்பன், சிலது நடக்கலாம். அதற்காக இவர்கள் அடித்தவுடன் அவர்கள் சும்மா இருக்க போறதில்லை, அவர்கள் வேறு ஏதாவது நடவடிக்கையை பயங்கரமாக எடுப்பார்கள். இன்று அடக்கம் செய்து ஒரு 10 மணி நேரம் தான் ஆயிருக்கு. அநேகமாக இன்றைக்கு மாலை கூட நடத்தலாம், நாளை நடத்தலாம், பொறுத்திருந்து பார்க்கலாம். பல்வேறு விஷயங்களை பயந்துட்டீங்க, கருத்துக்கு நடத்துக்கு நன்றி. நன்றி சார். எப்ப வந்து ட்ரை பண்ண போறீங்க? சோழன் மேஸ், அசோக் நகர், வேளச்சேரி, அண்ணா நகர், பெருங்குடி மற்றும் பாரிஸ் கார்னர். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா.